தூத்துக்குடி மாவட்டம் நாணல்காடு கிராமத்திற்கு செல்லும் சாலை மழையால் சேதமடைந்ததால் ஆம்புலன்ஸ் கூட வர முடியாத நிலை உள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் செந்தில் தர கேட்போம். நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதன் காரணமாக தூத்துக்குடியும் அதேபோல நெல்லை மாவட்டமும் பல லட்சமான ஏக்கர் விளைநிலங்கள் அடியோடு பாதிக்கப்பட்டதோடு கால்நடைகள், ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவைகள் மிகுந்த சேதமடைந்த நிலையில் விவசாய மக்கள் மிகுந்த அளவில் பாதிப்படைந்த நிலையில் அதேபோல கிராமங்களுக்கு செல்லக்கூடிய சாலைகளும் துண்டிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட நாணல்காடு பகுதியில் ஒரு கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த கிராமத்திற்கு வரக்கூடிய பிரதான சாலை என்பது துண்டிக்கப்பட்ட நிலையில் இதுவரை இந்த பகுதிக்கு எந்த ஒரு அதிகாரிகளும் வராத சூழ்நிலையில் இந்த பகுதி மக்கள் மிகுந்த வேதனை அடைக்க இருக்கக்கூடிய நிலைதான் உள்ளது. இது குறித்து நம்மளுடைய இந்த கிராமத்தில் மக்கள்கிட்ட கேட்போம். சார், உங்களுடைய இந்த எப்படி நீங்க வணக்கம் சார். வணக்கம். இப்போ வெள்ளம் 3 நாள் ஆகுது. எந்த பாதுகாப்பும் நம்ம ஊருக்கு கிடையாது. அதே மாதிரி ரோடு 3 நாளாக சேதப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், 3 நாளாக சேதப்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் ஊர் இளைஞர்கள் மட்டும் இந்த நம்ம கபடி டீம்லேருந்து எங்கள் ஊர் இளைஞர்கள் மட்டும் எங்களை காப்பாற்றிக்கிட்டாங்க. அதனால் யாருக்கும் வயசான ஆளுக்கோ யாருக்காட்டும் ஏதாட்டும் நேற்று ஒரு பையனுக்கு பாம்பு கடிச்சிட்டு வெளியவே கொண்டு போக முடியல. எந்த வசதியுமே நம்ம ஊருக்குள்ள கிடையாது. நம்ம பஞ்சாயத்து தலைவர் மட்டும் கொஞ்சோண்டு பண்ணியிருக்காப்புல, நமக்கு வசதி கொஞ்சம் பண்ணியிருக்காப்புல. மற்ற சேர்மனும் எம்எல்ஏ பார்த்தாங்க. அந்த வெள்ளம் வந்த அன்னைக்கு ஆளே இன்னும் இப்போ வரலை. இப்போ இன்னும் ரோடு கூட இன்னும் போடலை. அதனால் எங்கள் இளைஞர்கள் மட்டும் எங்களை காப்பாற்றிக்கிட்டு நாங்களே எங்களையே காப்பாற்றிக்கிட்டோம். கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே இன்னும் பண்ணலை. கவர்மெண்ட் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. நாங்கள் அனாதையா நின்ன மாதிரி நின்று இப்படி ஆற்றுல தத்தளிச்சோம். ஒன்றுமே கொடுக்கவும் இல்லை, ஒன்றுமே பார்க்கவும் வரவும் இல்லை. அப்படிதான் அலமோதி இருக்கோம் நாங்கள். இது குறித்து இந்த பகுதி கிராமத்தின் மக்கள் அதாவது பள்ளிக்கூடத்திற்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் உள்ளது. ஏனென்றால் இந்த கிராமத்திலிருந்து பிரதான சாலைக்கு செல்ல வேண்டும் என்றால் சுமார் 3 கிலோமீட்டருக்கு நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை தான் உள்ளது. ஏனென்றால் முழுவதுமாக இந்த கிராமத்திற்குரிய சாலைகள் தற்போது துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதாவது குழந்தைகளுடைய எதிர்காலம் என்பதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து செந்தில்.